டேய் நொத்தனியா புண்டாமான் டேய் ரம் உனக்கும் நொத்தனியாவும் நீ உனக்கு ரம் கூட்டி தர, ரம்முக்கு நீ கூட்டி கொடுக்குற புண்டாமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரானுக்கு அடிச்சு போட்டு முந்தனாத்து என்னண்டா ரம் இப்போ நொட்டுறா ரம். டே ரம் நீ வந்து இந்த புள்ளையும் கிள்ளி தொட்டிலேயே மாட்டப்படா, புள்ளையும் கிள்ளி தொட்டிலேயே மாட்டுற என்னடா அது பழக்கம், புள்ளையும் கிள்ளி தொட்டிலேயே மாட்டுற. நான் அடிக்கல ஈரானுக்கு, ஈரான் அடிக்க இஸ்ரேல் அடிக்க, இஸ்ரேல் அடித்தா இஸ்ரேல் அழியட்டும், நீ அதுக்குள்ள தலையிடாமறியன்றான். டே இதை இங்கிலீஷால் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, இந்த இதை பதிவு செய்யுங்க, இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுங்க. எனக்கு ரம்முக்கு பயம், நான் உசிருக்கு பயப்படுறேன். நான் நாளைக்கு பெருநாள் கொண்டாட மாட்டேன். உலகத்தில் முஸ்லீம்கள் அழிஞ்சு நிற்கிறாங்க, என்னடா பெருநாள், எனக்கு பெருநாள் இல்லை. நீங்கள் இந்த ரம் டே ரம் நீ தவளவாயா, இந்த தவளவாயா முதலவாயா, நீ முதலவாயா ரம். நீ சொன்னியே நான் ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு நாஞ்சல் இல்லை, இஸ்ரேல் அடிச்சேன். அப்போ இஸ்ரேல் அழியட்டும். கட்டார், சவுதி, துபாய் இப்படியான நேச நாடுகள் அம்மாட்ட ஹூக்கா நீங்கள் முஸ்லீமாடா? டே கட்டாரில் இருக்கிற சவுதி மன்னா சல்மான் நீ முஸ்லீமாடா? டே நபிகள் நாயகம் பிறந்த நாட்டிலேயே பார் சுரக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த நாய் நீ ஒரு முஸ்லீமா? சவுதி அரேபியாவிலேருந்து சும்மா பேருக்கு தொப்பியையும் தோப்பையும் போட்டுக்கொண்டு நாங்கள் முஸ்லீம்கள் சவுதி அரேபியா முஸ்லீம்கள். நீ முஸ்லீம் இல்லைடா, ஒரிஜினல் முஸ்லீம் ஆண்டியமா பலஸ்தீன மக்களும் ஈரான் மக்களும் தான் இஸ்லாத்துக்காக போர் செய்து யுத்தம் செய்யக்கூடிய மக்கள் ஆரம்பியமாடா. அது சல்மான் தான் அரபு நாட்டு சல்மான், அரபு நாட்டில் கட்டார் மன்னன், சவுதி மன்னன், துபாய் மன்னன், ஓமான் மன்னன், மசூர் இருக்கிற மன்னன் இருக்கிறாங்க. எல்லாரும் ஆரம்பியமா எல்லாரும் ரம்முற பொம்பளைக்கு மயங்குறாங்க. ரம் காட்டுற பொம்பளைக்கு கொண்டு ராய் பொம்பளை கொடுத்தா ரம் மயங்குற புண்டா மக்கள் தான் இங்கே உலக நாட்டில் இருக்கிற முஸ்லீம் தலைவர்கள், ஒரு சில தலைவர்களை தவிர. நீங்கள் இதே ஒசாமா பின் லாடனை போல, சதாம் ஹுசைனை போல, முகமது கடாபியை போல, மஹத்தான கமானியை போல அப்படி இருக்கீங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் இருக்க மாட்டேது. இப்படி ரைஸை போல இப்படி இருப்பீடா? இருக்க மாட்டேது. உங்களுக்கு பொம்பளையை கண்டா நீங்கள் மயங்கிடுவீர்கள். இவன் நினைக்கிறான் ரம் அம்மாட்ட ஹுக்காபா. அடே ராம் நீ செஞ்ச வேலை எங்களுக்கு தெரியும்டா. என்னென்ன எப்ஸ்டன் ஃபைலை கொஞ்சம் மறைக்கிறதுக்காக கொண்டு வந்து உலகத்தில் யுத்தத்தை உருவாக்கி அந்த ஃபைலை மறைக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கு ஹுக்காண்ட வாணி நானே அவர் ரம் போய் சின்ன பிள்ளைகள் ஹுக்காண்ட வாணின பெரிய உலக நாட்டு தலைவருக்கு சின்ன பிள்ளைகளை கூட்டி கொடுத்த இதெல்லாம் மக்கள் கண்டுருவாங்க, மதிச்சிருவாங்க, அறிஞ்சிருவாங்கன்னு சொல்லித்தான் இப்போ யுத்தத்தை உருவாக்கி உலகத்தில் சின்ன பிள்ளைகளை அழிச்சு கொண்டு சின்ன பிள்ளைகளை அழிச்சு கொண்டு பச்சிலம் பாலகர்கள், ஒன்றும் தெரியாத பாலகர்கள். உங்களோட பிள்ளை யாராவது வந்து சுட்டா நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களோட பிள்ளையை பற்ற வச்சா என்ன செய்வீர்கள்? இங்கே பாருங்க, அதே மாதிரி இஸ்ரேலையும் சின்ன பிள்ளைகளுக்கு இஸ்ரேலில் இருக்கிற மக்களுக்கு நல்ல உள்ளம் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு நல்ல உள்ளம் இருக்கு. ஆனால் இங்கே தலைவர் அளிக்கிறாங்களே ஐயோ மூட்டிட்டு போட்டு ஐயோ பொந்துக்குள்ளே புகுந்து கொண்டு உடும்பு மாதிரி புண்டா மக்கள் ரம்மும் மொத்தனியாகவும் சும்மா இராணுவ வீரர்கள் சாகுறி. இராணுவ வீரர் உங்களுக்கு மூளை இல்லைடா, இராணுவ வீரர்கள் உங்களுக்கு நாங்கள் அப்படி இல்லைடா. முதல் தான் சுடுவோம், ரம்மையும் மொத்தனையாக சுடுங்கடா, உலகத்தில் சமாதானம் பெறும்.